அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கட்டாயம் இதை செய்யுங்கள், பலன் கிடைப்பது உறுதி. அப்படி இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்கின்றன. ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கும் முன்பாக ஒரு பருவம் வரும், அதுதான் வசந்த காலமாகும். இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரும் மாசி மாதத்தில் வருகிறது. பல சிறப்புகள் கொண்டதாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. இந்த மாசி மாதத்தில் வருகின்ற மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் மற்றும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாசி அமாவாசை கடும் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் காலம்தான் இந்த மாசி மாதமாகும். ஆன்மீகம் சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி, காரடையான் நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரும் மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது. மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரைகளில் மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இந்த திதி சடங்குகளை முடித்த பின்பு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடங்களில் அதற்குரிய நேரத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் உடைக்க வேண்டும். இதை செய்வதால் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படாது என்பது ஐதீகமாக உள்ளது. மாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் மறைந்த நமது முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கு சேர்த்து தர்ப்பணம் தருவதால உத்தியோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும் என நம்புவதால் மாசி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்களும், திருமண தடை, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவை எல்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலருடைய சுப காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும், அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும். அது போன்ற சிக்கலை சந்திக்கும் நபர்கள் நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் என நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.